ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மகர லக்ன நண்பர்களுக்கு 11 நாட்களுக்கான பலபலன். ஜூன் 20 முதல் ஜூன் 30 வரை நமது மகர லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய பாதையில் நட்சத்திரங்கள் ரீதியாக எப்படி நமக்கு பலன் தருகிறார் என்கின்ற பதிவு. இப்போ நம்ம மகர லக்னத்திற்கு சனி பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார், அதாவது குருவோட நட்சத்திரத்தில் இருக்கார். எல்லா கிரகங்களுமே நட்சத்திர பலன்களை தருகின்றனங்கிறது தான் கான்செப்ட். அதன்படியில் தான் நமக்கு பலாபலன்கள், நமக்கு கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய வகையில் அக்யூரேட்டாக நடக்கும். அதே மாதிரி செவ்வாய் பரணி நட்சத்திரத்தில் சுக்கரனுடைய சாரத்தில் இருக்கார். அதே மாதிரி புதன் கிரகமும் சுக்கர கிரகமும் திருவாதிரை ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. முதல் நாள் சூரியன் மிருகசிரீஷ நட்சத்திரத்திலிருந்து இப்போ அவரும் திருவாதிரைக்கு மாறுவார். சூரியன் 22ஆம் தேதி மாறுவார். அப்போ ராகு நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் மாறுறாங்க. அது போக குரு பகவான் நமக்கு ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்காரு. ராகு 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல மீன ராசியிலையும், கேது 9ஆம் இடத்துல கன்னி ராசியிலையும் இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துல கிரக சேர்க்கைகள் ஒரு மாதிரி பலன் தரும். செவ்வாய் கிரகம் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல போறதுக்கும் ஒரு வித்தியாசமான பலன் உண்டு. அதுபோக சந்திரன் நம்ம இந்த 11 நாட்கள்ல செல்லக்கூடிய பாதை ரீதியாகவும் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்ப்போம். முதல் நாள் ஜூன் 20ஆம் தேதி அனுச நட்சத்திரம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறாரு. அப்படின்னா உறவுகள் ரீதியாக நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாள். அதே நேரத்தில் எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்த்த தொழில் பலம், இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் குருவோட நட்சத்திரத்திலிருந்து குரு 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ஸோ அதனால் தொழிலுக்கு பலம் கொடுக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். சாயந்தரம் 9 மணிக்கு மேலே கேட்டை நட்சத்திரம் தொடங்குது. 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6:18 வரைக்கும் அந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கு. அப்போ இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு புதனை போல பலன் கிடைக்கும். புதன் எங்கே இருக்காரு அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரம் ராகு நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, ராகுவானவர் மீன ராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் ரேவதியில் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் உண்டான பலனை அது கொடுக்குது. அதனால் தகவல் தொடர்பு, இடமாற்றம், வேலையில் புதிய பாதையை தேர்ந்தெடுத்தல், புதிய ஆர்டர் வாங்கிறது, கடன்கள் சார்ந்த தள்ளுபடிகள், அதாவது கடனிலிருந்து விடுபடுறது, வழக்கிலிருந்து விடுபடுறது, நோயிலிருந்து விடுபடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள் தான். புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாக்கியாதிபதி, அவருடைய 6ஆம் அதிபதிங்கிறது வேலைக்கும் அவர் சப்போர்ட் பண்ணுற கிரகம் தான். அதனால் சிறப்பாக இருக்கும். இந்த 6ஆம் இடம் 3ஆம் இடத்தை காட்டுறது அப்படிங்கிறதெல்லாம் உறவுகள் சார்ந்த விஷயம், கணவன் மனை உறவுல சின்ன சின்ன சஞ்சலங்களை கொடுத்துட்ருக்கும். பட் அது பெருசாக பாதிக்காது. ஏன்னா ராகுவும் புதனும் பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. அதனால் பெருசாக நமக்கு பாதிப்பை கொடுக்காது. சனிக்கிழமை 22 ஜூன் மூல நட்சத்திரம் சாயந்தரம் 5:54 வரைக்கும் மூல நட்சத்திரம். சந்திரன் தனுசு ராசியில் மாறிடுறாரு 12ஆம் இடத்துல. அப்போ கேதுவை போல செயல்படுறாரு. கேது நம்மளுக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் புதிய நபர்களை சந்திக்கிறது, கஸ்டமருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறது, வெளிநாடு தொடர்பு உடைய பணிகளை பார்க்கறது, அது நிமித்தமாக நம்ம பிளான் பண்ணுறது, இது மாதிரியெல்லாம் நடக்கும். ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கும் சில வெற்றிகள் கிடைக்கும். ஆன்மீகத்துறையில் கோயில் சார்ந்தது, குலதெய்வம் சார்ந்தது, தந்தை வர்க்கம் சார்ந்தது, பூர்வீக சொத்து சார்ந்தது, இதுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். மறுநாள் ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை பூராட நட்சத்திரம் சாயந்தரம் 5:03 வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பூராட நட்சத்திரம். இப்போ சுக்கரனும் ராகு நட்சத்திரத்தில் இருக்காங்க, புதனோட சேர்ந்தும் இருக்காங்க, சூரியனோட சேர்ந்தும் இருக்காங்க. இந்த 3 கிரகமும் ராகுவினுடைய நட்சத்திரத்தில் சேர்க்கை பெற்ற பலனையும் இன்னைக்கு தரும். சுக்கரன் நமக்கு 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அப்படிங்கிறத தவிர
அவர் வந்து 4, 8, 12 தான் அவருடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால 6ஆம் இடத்துல போய் அவர் உட்கார்ந்து 3ஆம் இடத்துல வந்து அந்த ராகு சுக்கிரன் உட்கார்ந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் தான், நமக்கு வந்து பாதிப்பு கிடையாது. ஆனால் அகம் சார்ந்த விஷயங்கள், அதாவது இப்போ ஒரு கடன் பிரச்சனை, நமக்குன்னு ஏற்படக்கூடிய சில உடல் உபாதைகள் அல்லது உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள், இது சார்ந்தெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். ஏன்னா இந்த 3 கிரக சேர்க்கைங்கிறதுனால நமக்கு சூரியன் அட்டமாதிபதி, அதே மாதிரி சுக்கிரன் 5 கூடையவன். அதனால சின்ன சின்ன நெருடல்கள், அவமானப்படுற மாதிரி பேச்சுவார்த்தைகள், வம்பு வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பொருளாதாரத்துக்கும் வேலைக்கும் நல்லா இருக்கும். திங்கட்கிழமை ஜூன் 24 உத்திராட நட்சத்திரம் சாயந்தரம் 3:53 வரைக்கும் மகர ராசியில் சந்திரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு. சூரியன் நமக்கு வந்து அட்டமாதிபதி. லக்னத்தில் சந்திரன் இருக்கிறது ரைட்டு, ஆனால் அட்டமாதிபதி சாரம் வாங்கி அட்டமாதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது நம்ம ஜனன ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்ததுன்னா இன்னைக்கு வேலையில் மரியாதை, அரசியல் பிரமுகர்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட மதிப்புமிக்க ஒரு அதிகாரிகள், இவர்களுடைய உதவிகள், ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும். பட் அதே நேரத்தில் நம்ம ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப நெகட்டிவாக இருந்து சூரிய திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அதாவது உடல் சார்ந்தும், பகை சார்ந்தும், வம்பு வழக்கு சார்ந்தும், எதிர்பார்க்காத அசம்பாவிதங்கள் நடக்காத மாதிரிக்கும் பார்த்துக்கணும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 திருவோண நட்சத்திரம் மதியம் 2:32 வரைக்கும் திருவோண நட்சத்திரம். 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு. குரு பகவான் வந்து ரோகிணின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு கனெக்ஷன் எப்படி ஏற்படுது? 12ஆம் இடத்துக்கும் நம்மளுடைய லக்னத்துக்கு 5ஆம் இடத்துக்கும், அதாவது லக்னத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் ஏற்படுது. நமது லக்னத்திலேயே திருவோண நட்சத்திரம் இருக்கு. அதனால சந்திரன் நட்சத்திரத்திலே இருக்கிறதுனால 1-5 தொடர்பு வந்து நமக்கு சாதகமாக இருக்கு. குழந்தைகள் நலம், உறவுகள், குழந்தை பிறப்பு, திருமண வாழ்க்கை தொடர்பான திருமணம் சம்பந்தமான காரியங்கள், இதுக்கெல்லாம் வெற்றி தரும். கலைகள், மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகள், இதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். இந்த நாளில் வந்து குருவினுடைய பலன் நமக்கு நல்லா கிடைக்கும். அடுத்த நாள் வந்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் 4ஆம் பாவத்தில் போயிட்டுருக்கார். அதாவது கும்பராசியில் உள்ள அவிட்டமாக போயிட்டுருக்கார் சந்திரன். மதியம் 1:04 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம். அதுக்கப்புறம் ராகுனுடைய சதை நட்சத்திரம். இப்போ மதியம் வரைக்கும் செவ்வாய் கிரகம் நமக்கு ஆளுமை செய்து, செவ்வாய் கிரகம் வந்து சுக்கிரனுடைய சாரம் வாங்கி நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை வாகனம் சார்ந்த பணிகள், அதற்கு பழுது நீக்குதல், ஆல்ட்ரேஷன் ஒர்க்கில் ஈடுபடுதல், பூமி வாகனம், கடன் வாங்குதல், லோன் கிடைக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வாடகை சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்க, ஒரு ஒரு பப்ளிக் சர்வீஸில் ஒரு சாமான்களெல்லாம் வாடகைக்கு விடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. விவசாயத்துக்கும் நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் நல்லா இருக்கு. அந்த சதை நட்சத்திரம் மதியம் தொடங்குறது வந்து வியாழக்கிழமை நண்பகல் 11:36 வரைக்கும் இருக்கு. ராகுனுடைய நட்சத்திரம் 3ல் ராகு இருக்காரு. அப்படிங்கிறது வந்து வேலைக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும். புதுசாக நீங்கள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி செய்யக்கூடிய உங்களுடைய பணிகளில் பாராட்டு கிடைக்கும். அதுக்கான ஆஃபர்ஸும் கிடைக்கும். அதனால் தேடிக்கிட்டு இருக்கிற புது முயற்சிகளெல்லாம் நமக்கு கைகூடி வரக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்துங்க. வியாழக்கிழமை மதியம் நண்பகல் 11:36க்கு மேலே பூரட்டாதி நட்சத்திரம். அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் எதிர்பாராத பண வரவும் உண்டு. யூக வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டு, இதில் பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் குழந்தைகள் வழி ஒரு அங்கீகாரம், குழந்தைகளுக்கு பெருமைகள் சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். நம்முடைய ஆசைகள் பூர்த்தியாகும். 28/6/2024 வெள்ளிக்கிழமை காலையில் 10:10 வரைக்கும் அந்த பூரட்டாதி இருக்குது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி தொடங்குது. சனியினுடைய நட்சத்திரம். சனி குருசாரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கும், கௌரவம் இருக்கும், உறவுகள் நல்லா இருக்கும், குழந்தைகள் வழி குதூகலம், படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள் இருக்கவங்களும்
படிப்பு சொல்லித்தர்ற வேலையில் இருக்கவங்களும், ஐடியில் இருக்கவங்களும், கமிஷன் வகையில் இருக்கவங்களுக்கும் நல்ல நாளாக இருக்கும். சனிக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் காலையில் 8:49க்கு முடிவடையுது ஜூன் 29. அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்குது. இது வேலைக்கு நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. சின்ன சின்ன இடமாற்றங்கள் நடக்கும், பிரயாணங்கள் போயிட்டு வரலாம், கடன் நடைபெறும், நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். சிறப்பான நாள். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30 காலையில் 7:33க்கு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் கேதுவாக செயல்படுவார். கேது ஏற்கனவே நமக்கு 9ஆம் இடத்துல கன்னி ராசியில் இது சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுது. ஸோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் இடம், ரியல் எஸ்டேட்டு, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குதல், உறவினர் வருகை, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. இந்த நாள்லேயும் நமக்கு சந்திரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு பொருள் சார்ந்த நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. இந்த வகையில் 11 நாட்களினுடைய பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.